ஒரு ஸ்பூன் எண்ணெயில் 1 கிலோ அரிசி உப்புமா பண்ணலாமா? எப்படி தெரியுமா? 1 கிலோ அரிசியை முதல்ல நல்லா ரவையாட்டும் மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுக்கணும். அதே மிக்சியில் என்ன பண்ணணும், நல்லா 4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதையும் அந்த மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு அந்த ரவையாட்டம் அரைச்சி வச்சுக்கல அது மேலே கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நம்ம கலந்து வச்சுட்டோம் இல்லையா, அந்த ரவை நொய் அது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெயை குத்தி அந்த ரவை மொத்தம் கலந்துக்கிற மாதிரி நல்லா கலந்து பிசிறி வச்சுக்கணும். அடுப்பை மூட்டி வானொலி அடுப்பில் ஏற்றி நம்ம இப்போ 1 கிலோ வச்சுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அதாவது இது ஒரு டம்ளர் நொய் இருக்குது அப்படின்னாக்க நம்ம 3 டம்ளர் வைக்கலாம். அது தண்ணி விடலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும்போது அதில் இந்த எவ்வளோ ரவை, இதுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை திட்டமாக போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நொய்யை நல்லா மேலே தூவி 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 கிளறிண்டே வந்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸ் அரிசி உப்புமா. கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. அதே சமயத்தில் கும்முன்னு வாசனையை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி உப்புமாவில் தயிர் தொட்டு சாப்பிட்லாம், மோர் குத்தி சாப்பிட்லாம், ரசம் ஊற்றி சாப்பிட்லாம், சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம், அவக்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாம், வெந்தயத்தொகையில் போட்டு சாப்பிடலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். சர்க்கரை வெல்லம் எது வேணால் தொட்டுன்னு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உப்புமா. நெஞ்சு கறிக்கவே கறிக்காது. இந்த பதிவு பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.